உங்களுக்கு தானே? எம்ஆர் காந்தி நீங்க 10 நாள் தண்ணி வரல இல்லையா? கேட்டீங்களா? கேட்டேன், பூரா டீட்டெயில் வாங்கிட்டு. மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் நேற்று என்னிடம் கேள்வி கேட்டார். இந்த நாகர்கோவில் மாநகராட்சியில் மொத்தம் உங்களுக்கு தானே? எம்ஆர் காந்தி நீங்க 10 நாள் தண்ணி வரல இல்லையா? கேட்டீங்களா? கேட்டேன், பூரா டீட்டெயில் வாங்கிட்டு வந்துட்டேன். நாகர்கோவில் மாநகராட்சியில் உள்ள மொத்தம் 27 வார்டுகள் உள்ளன. நாகர்கோவில் மாநகராட்சியின் குடிநீர் தேவை 46 MLD ஆகும். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் புதிதாக நிறைவேற்றப்பட்டுள்ள கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் 41 MLD, உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் 5 MLD வழங்கப்படுகிறது. ஆக மொத்தம் மாநகராட்சிக்கு 46 MLD குடிநீர் தினந்தோறும் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் புதிதாக நிறைவேற்றப்பட்டுள்ள நாகர்கோவில் மாநகராட்சிக்கான தனி குடிநீர் திட்டம் 30/4/2025 முழுமையாக மாநகராட்சி ஒப்படைக்கப்படும். அப்படி ஒப்படைக்கப்படும் போது நீங்கள் சொன்னது போல் இல்லாமல் ஒரே சீரான விநியோகம் நடைபெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அதை உங்களுடைய விவரம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான். மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் நேற்று என்னிடம் கேள்வி கேட்டார். இந்த நாகர்கோவில் மாநகராட்சியில் மொத்தம் உங்களுக்கு தானே? எம்ஆர் காந்தி நீங்க 10 நாள் தண்ணி வரல இல்லையா? கேட்டீங்களா? கேட்டேன், பூரா டீட்டெயில் வாங்கிட்டு வந்துட்டேன். நாகர்கோவில் மாநகராட்சியில் உள்ள மொத்தம் 27 வார்டுகள் உள்ளன. நாகர்கோவில் மாநகராட்சியின் குடிநீர் தேவை 46 MLD ஆகும். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் புதிதாக நிறைவேற்றப்பட்டுள்ள கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் 41 MLD, உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் 5 MLD வழங்கப்படுகிறது. ஆக மொத்தம் மாநகராட்சிக்கு 46 MLD குடிநீர் தினந்தோறும் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் புதிதாக நிறைவேற்றப்பட்டுள்ள நாகர்கோவில் மாநகராட்சிக்கான தனி குடிநீர் திட்டம் 30/4/2025 முழுமையாக மாநகராட்சி ஒப்படைக்கப்படும். அப்படி ஒப்படைக்கப்படும் போது நீங்கள் சொன்னது போல் இல்லாமல் ஒரே சீரான விநியோகம் நடைபெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அதை உங்களுடைய விவரம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான்.